மோதிர விரல் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா, இந்த மோதிர விரல் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா அத அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே நம்ம எந்த இடத்துக்கு போகுதோ அது உணர முடியும். சரிங்களா? அந்த குண்டலினி சக்தி எப்படி நம்ம உணர்றோமோ, அதே மாரி இந்த மோதிர விரல் வந்து அப்படியே தட்டிக்கிட்டே போகும். தட்டிக்கிட்டே போக நம்ம இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு பரீட்சை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நல்ல கம்பி இருக்குன்னு வச்சுக்கங்க. என்ன கம்பின்னு கேட்டீங்கன்னா, வந்து இரும்பு கம்பி. மெலிசா இருக்கக்கூடிய கம்பியில வந்துட்டு இந்த ரசமணிய கொண்டு போய் வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்ச நேரத்தில ஒரு 10 நிமிஷத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரசம் அந்த கம்பியானது என்னன்னா உடைஞ்சிரும். உடைஞ்சு ரசம் மாரி இருக்கும். சரிங்களா? அதுவும் வந்துட்டு ரசமணி வச்சு நாம பயன்படுத்தி பார்த்துக்கலாம். அதுல நெறைய சோதனைன்ற சொல்லி நெறைய பேர் அதெல்லாம் வந்துட்டு சும்மா. ஏன்னா ஒரு கயிறு கட்டி அந்த கயிற வந்து கொளுத்திப்போது அந்த கயிறு அதெல்லாம் வந்துட்டு வேற. அது அது வேற இதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த மாரி கயிற கட்டி ஒரு இடத்துல இது பண்ணோம்னா, உள்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொளுத்தினா எரியாது. மேல் பக்கம் மட்டும் தான் வந்து இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு பொருள் வந்து ஒரு இறுக்கி இருக்குன்னா, அது வந்து பாதுகாப்பு. புரியுதா? அந்த பொருள அத கொளுத்தி பார்ப்பாங்க. பாருங்க அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஃபேக் அதெல்லாம் பொய்யான ஒரு தகவல் அது. நீங்க இத வச்சு தான் நீங்க ரசமணி உண்மையான ரசமணி இதுவான்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்க வந்துட்டு ஒண்ணு நம்ம போட்டிருக்க மோதிரம் காப்பர் மோதிரமா இருந்தா, அந்த காப்பர் வந்து வெள்ளையாகும். அதே மாரி நீங்க கையில வச்சுட்டு, நம்ம இந்த மோதிர விரல வச்சு அப்படி அழுத்துனீங்கன்னா, அந்த மோதிர விரல் வழியா வந்து நம்மோட அந்தோட மின்சாரமான அந்த அந்த ரேடியேஷன் வந்து நம்ம கை மூலியமா வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, செல்கள நகர்த்திட்டே இருக்கும். அதே வந்து நம்மோட வயித்துப்புறத்தில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கத்தில வந்து அப்படி லைட்டா அப்படி தடவிட்டே இருந்தோம்னா, லைட்டா அப்படி வச்சுட்டே இருந்தோம்னா, அது வந்து அப்படியே ஒரு நியூட்ரல் மாரி, அதாவது ஒரு சின்ன எர்த் மாரி அப்படியே லைட்டா அடிக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ரசமணி, இது ஒரிஜினல் ரசமணி தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? அவர் கேட்ட கேள்விக்கு, ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இது என்ன தெரியுமா இது? இது பாதரசம் இது. இது பாதரசம் இது. முழுக்க முழுக்க பாதரசம். மூலிகையால கட்டப்பட்ட பாதரசம் இது. இந்த பாதரசம் எப்படி சுத்தம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பல மூலிகை இருக்கு. ஏன்னா வந்து நீங்க பாதரசத்த வந்து கையில ஊத்தாம நான் இந்த பதிவுல வைக்கிறேன். ஏன்னா நம்ம பின்னாடி தோட்டத்துல இருக்கு. அத கொண்டு வந்து நான் காட்டுனா பாதரசத்த வந்து பண்ணலாம். பாதரசம் ஆபத்தானது. எதுல ஆபத்தானதுன்னா, அதோட நீர் இருக்கு பார்த்தீங்களா? அந்தோட நீரு கையில போட்டோம்னா, அந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் நம்மோட ஒரு நரம்புகள்ல வந்துட்டு நிக்கும். அந்த வைப்ரேஷன் குடுக்கும். அதை யாரெல்லாம் தொடணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனிதர்களாலும் அத வந்து தொடணும்னா முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும், உடல் திடமா இருக்கணும். எல்லார்கிட்டயும் நம்ம இந்த பாதரசத்த கையில ஊத்த முடியாது. ஏன்னா, அத தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட தன்மை வந்து இருக்காது. இவங்க எல்லாமே பாதரசத்த கட்ட முடியுமானா, எல்லாராலயும் கட்ட முடியாது. இதுக்கு நாம வந்து யோகம் நெறைய பண்ணணும். சரிங்களா? பிராணாயாமம் பண்ணணும். இது பிராணாயாமம் பண்ணி தான் ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்ய முடியும். நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பாதரசம். இந்த பாதரசத்தால கட்டப்பட்ட மணி. மூலிகையால கட்டப்பட்ட மணி. இத பல வகையில நம்ம சுத்தம் பண்ணணும். எப்படி அந்த விஷத்த நீக்கணும். விஷமே இருக்கக்கூடாது. விஷத்த நீக்கின பிறகு தான் அந்த பாதரசமா மணி கட்ட முடியும். சரிங்களா? இத உலோகமா மாத்த முடியாது. பல உலோகமா மாத்தலாம். இந்த பாதரசத்த வச்சு நம்ம பல உலோகம் மாத்தலாம். மாத்த முடியும். சரிங்களா? வேற ஏதாவது பதிவு இருக்கா? வணக்கம் பிரியா. சொல்லுங்கம்மா.
புரியல. சரி, சரி. பிரியா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது எது உண்மை, எது. நீங்கள் முதல்ல கடன் தொல்லை வராமல் இருக்கணும்னா முதல்ல உங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது தொட்டிகள், ஏதாவது குப்பைகள் ஏதாவது போட்டிங்கன்னா அந்த இடத்த அப்புறப்படுத்துங்க. சரிங்களா? உங்களோட வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுட்டு இருந்தீங்கனாலுமே கடன் தொல்லை வராது. சரிங்களா? கடனை அடைக்க முற்படுவீங்க. கடன் திரும்ப வாங்க மாட்டீங்க. முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு துணிகளை மடித்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. துவைச்சி மடித்து வச்சுருங்க. அப்பப்போ அந்த துணிகளை எடுத்து எடுத்து மடித்து மடித்து வைங்க. கடன் இருந்தாலும் அடைச்சிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு துணி மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு பீரோலையோ இல்லை ஒரு பொட்டியிலையோ ஒரு துணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துணியை என்ன பண்ணணும்னா, நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து மறுபடியும் மடித்து வைக்கணும். அப்படி மடித்து வச்சிங்கன்னாலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் நீங்கள் அடைச்சிடுவீங்க. கடன் திரும்ப வாங்க மாட்டீங்க. கடன் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் வீட்டில் குப்பையை சேர்க்காதீங்க. நீங்கள் குப்பை அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? இந்த அழுக்கு துணியை மூளையாக போட்டு வைக்காதீங்க. அழுக்கு துணியை மடித்து பீரோவாக இருக்கட்டும், உங்களோட பொட்டி எதுவாக இருந்தாலும் சரி, மூளையாக ஏதாவது இடம் இருந்தால் கூட இந்த அழுக்கு துணியை மடித்து வைக்காதீங்க. அழுக்கு துணி இருக்குங்களா, நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா துவைச்சு அதை மடித்து நீங்கள் வச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் மடித்து வச்ச துணியை திரும்ப நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் துவைச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அழுக்கு துணியை எடுத்து மறுபடியும் அதை பிரித்து மறுபடியும் மடித்து மறுபடியும் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கடன் தொல்லை அடையும். சரிங்களா? கடனை வாங்காத அளவுக்கு வேறு ஏதாவது தொழில் நம்ம தொடங்கணும், வேறு ஏதாவது பண்ணால் இதெல்லாம் சரியாக பண்ணினீங்கனாலுமே கடன் தொல்லை இருக்காது. கடன் வாங்க போவது கிடையாது. சரிங்களா? சேமிப்பு அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் தெரியும். நிறைய கேள்விகள் கேட்டது, நான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா பதிவெல்லாம் திடீர் பண்ணிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க.
அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்கன்னு தெரியல. வணக்கம், வாங்க, வணக்கம். சொல்லுங்க. என்ன அவமானம்? வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்க கேட்டிருக்கீங்க, முடிவில்லாத பிரச்சனைகளை எப்படி மீள்வதுன்னு சொல்றது. இதுதான் நான் சொன்ன அந்த வேலைகளை மட்டும் பண்ணினா போதும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருக்குமானது. முதல்ல வந்துட்டு நம்மோட குழப்பங்கள் முதல்ல தீரணும்னா, முதல்ல என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த டென்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒன்றும் கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மோட காற்று இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு விதமான காற்று தான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது, மனதுடைய இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறது. நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த காற்று தான். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு விதமான காற்று வரும். வரும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு விதமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வந்து கோபங்கள் அதிகமாகும். ஏன் கோபம் வருதுன்னு தெரியாது. ஏன்னா அது பழகிடும். உள்ளே வரும்பொழுது ஒரு ஒரு மாற்றம் வரும் நமக்குள்ள. அந்த மாற்றம் வந்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம கோபத்தை உண்டு பண்ணும், ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணும், ஒரு தலைவலியை உண்டு பண்ணிடும். இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பழைய துணி போட்டிருப்போம். அந்த பழைய துணியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பூச்சிகள்லாம் வந்து இருக்கும். இந்த பூச்சி என்னென்னு கேட்டால், அதோட ரேடியேஷன் வந்து நம்மளோட உடலுக்கு, நம்மளோட இதுக்கு வந்து ஒத்துக்காது. அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சியோட வாடை வந்து நம்மளோட நாசி வழியாக போயிட்டு நம்மளோட மனநிலையை அதிகமான தலைவலி உண்டு பண்ண செயல்படாமல் விட்டுடும். ரொம்ப சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல வந்து வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் வந்துட்டு அது ஏதாவது வாசனை திரவமோ இல்லை வேறு ஏதாவது புகையோ வந்துட்டு போட்டு விட்டிங்கன்னா, அந்த புகையில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியில் போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு தூங்குறதோ இல்லை வந்துட்டு படிக்கிற விஷயமோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுருந்தனால பிரச்சனைகள் வந்து தீரும். பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம மனம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னா, நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். மனதில் ஆரோக்கியம் இல்லை, நம்ம சிந்தனையில் ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? நீங்கள் தேடுற விஷயம் இருக்கணும். நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஆரோக்கியமாக இருந்தால் வீட்டோட சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளை நாம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அழுக்கு துணி போடக்கூடாது. சரிங்களா? ஈரம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஈரம் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி அழுக்கு துணி இருந்துகிட்டே இருக்குன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்துகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வரும். உடனே வந்து ஒரு செயல், ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போகணும். நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் வந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு போகணும். அந்த அதிர்ஷ்டம் என்ன ஆகுன்னு கேட்டால் நம்மளோட வீட்டோட நிலை, நம்மளோட சிந்தனை, அது என்ன ஆகுன்னு கேட்டால் சூன்யமாக்கிடும். நம்மளோட எண்ணத்தை வந்து சூன்யமாக்கிடும். அப்போ சூன்யமாக்கும் போது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம நழுவ விட்டுருவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளோட வீட்டை வந்து பாதுகாப்பாக, பத்திரமா, சுத்தமாக வச்சுருக்கணும். சரிங்களா? சுத்தமாக வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த கடன் தொந்தரவு இருக்காது, மன சஞ்சலங்கள் இருக்காது. சரியா? அந்த சூன்யன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குமே நம்ம இருக்க இடம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த இடத்த நீங்கள் சரியாக வச்சுருந்தீங்கனாலுமே எப்போவுமே யாருமே எந்த ஒரு விலையிலும் யாரையும் நீங்கள் வந்துட்டு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே சண்டை வராது, வீட்டுக்குள்ளே கோபம் வராது. சரிங்களா? எதையும் மறந்துட மாட்டீங்க. மறந்துட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க. வீடு சுத்தம் பண்ணோம்னா தேடிக்கிட்டே இருக்கணும். கோபம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? மனதில் அமைதி இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த வீடை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரே வழி. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். ஃபேமிலியை பற்றி எதோ கேட்டிருக்கீங்க. நிறைய பதிவு நிறைய போட்டிருக்கீங்க. ஆனால் என்ன ஒரு பதிவுக்காக தான் நான் பதில் சொல்லிட்டு வர முடியும். மனசில் இதை வச்சுக்காதீங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் போகலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு சரியான கேள்வி கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு விளக்குற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் தம்பியை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா?
ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்க அதுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் கேட்டீங்கன்னா நல்லாருக்கும். புரியல நீங்க. சரி. நீங்க கேட்டிருந்தீங்க சொல்லுங்க. தம்பிய பத்தி கேட்டிருந்தீங்க. அத நீங்க எந்த மீனிங்ல கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நெறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க. ஓகே. சொல்லுங்க ஐயா. ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வணக்கம் சொல்லுங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க. அவர் யாரும் தெரியாத ஆ, ராதிகா பிரபு. ஒன்றும் இல்லைங்க. நீங்க உங்களோட வீட் வீட்டோட அமைப்பு சரிங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நீங்க சரியா வச்சிருந்தீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு காலி இடம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா, தாந்திரீகத்தை விட நாம இருக்கக்கூடிய இடத்த நாம வந்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்மோட இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சரியா இருந்தது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நாம ஒரு வீடு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள வந்து நமக்கு சாதகமா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, வாசல் நல்லா இருக்கணும். முன்னாடி வந்து செடி, கொடி, மரங்கள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த செடியோட மரத்தோட அந்த ஒரு ரேடியேஷன், அந்த காத்து பட்டு நமக்கு வரும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய மரத்தோட சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அதோட எனர்ஜி நமக்கு குடுக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இதே செடியோட தோற்றங்கள் வந்து விஷத்தன்மையானதோ, இல்ல வேற ஏதாவது வந்து மாற்றுத்தன்மையானது இருந்ததுன்னா, அதோட ரேடியேஷன் வந்து வேற மாதிரி குடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு அருகாமையில இருக்கும்போது தென்னை மரம், சரிங்களா? அந்த வாழை, இதோட இடத்தோட ரேடியேஷன்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? இந்த மாரி மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாம இருந்தாலோ, இல்ல வீட்டுகள் வந்து நம்ம இன்னும் அமைச்சு வச்சிருந்தாலும், செடிகள வந்து நல்ல ஒரு செடியெல்லாம் வளர்த்து வச்சிருந்தோம்னா, நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நல்லா குடுக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப இந்த ஜன்னல்கள் மூடி வச்சிருக்கக்கூடாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வந்து மூடி வச்சிருப்பாங்க. கதவு மூடி வச்சிருப்பாங்க. இந்த கதவு மூடி வச்சுட்டு, ஜன்னல மூடி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம விடக்கூடிய ரேடியேஷன் பவர் நமக்கே தான் திரும்பி கிடைக்குமே தவிர, வெளியில இருந்து ஒரு ரேடியேஷன் பவர் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு வெளியில இருக்கக்கூடிய நல்ல காத்து நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா, நமக்கு வந்துட்டு நம்மோட சிந்தனைக்கும், நம்மோட ஆற்றலுக்கும் நம்ம நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்ப நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைச்சிருந்ததுனாலுமே, நமக்கு அந்த பவர்
பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட பவர் வந்து கிடைக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது வந்து நமக்கு இடம் இருக்கணும். நிறைய ஒரு இடம் இருந்து, அந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம்னா, நமக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம தேடல் இருக்கவே இருக்காது. ஏன்னா தேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இருக்கிறதையே நாம வந்து அத அனுபவிக்கிறதுக்கான சிந்தனைய வந்து குடுக்குமே தவிர, தேடல் இருக்காது. அப்ப நம்ம தேடல் இருக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ளேயோ, அல்லது வந்து ஒரு ரொம்ப அடைஞ்ச ரூமுக்குள்ளேயோ, இல்ல அடப்பான ரூமுக்குள்ளேயோ இருந்திருந்தோம்னா, நமக்கு தேடல் நெறைய கிடைக்கும். சரிங்களா? நம்ம தேடிட்டே இருக்கணும். ஆனா, தேடிட்டு இருக்கிறதுக்கு மனதுக்குள்ள பார்த்தா ஒரு சோர்வு கிடைக்கும். நம்ம தேடிட்டே இருப்போம். தேடுறதுக்கே ஒரு சோர்வு கிடைக்கும். அது என்னன்னா, நம்மோட இருக்கக்கூடிய அறைகள், வீடுகள். சரிங்களா? அத நாம பார்த்துக்கணும். நம்ம சரியா பார்த்துக்கிட்டாலுமே போதும். நம்ம ரூம்ல வந்து ஜன்னல வந்து திறந்து வைக்கணும். திறந்து வச்சோம்னா, நமக்கு அந்த தலைவலி இருக்கட்டும், நம்ம அந்த ரெடிஷன் இருக்கட்டும், நம்மோட அந்த சிந்தனை வந்து ஆக்டிவா நம்ம சிந்திக்கணும். நம்ம ஆக்டிவா வந்து ஒரு செயல்படுத்தணும் அப்படின்னா, நம்மோட இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு நமக்கு சாதகமா இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம வீட்டுக்குள்ள போனோனே, ஏன்டா வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு. வெளியில போகும்போது, ஐயோ! நம்ம வெளியில போகணுமா அப்படின்ற சிந்தனை எதுக்கு குடுக்கும்னா, அது வீடு தான் குடுக்கும். நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது, வீட்ல அப்பா வந்தோனே கொஞ்சம் உட்கார்ந்தோம், எழுந்தோம். அடுத்தது எங்க யோசிக்கணும்ன்றது வீடு என்ன பண்ணும்னு கேட்டா, அந்த ஆக்டிவ் குடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி நம்ம வீடு வந்து அமைஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே காரணம் வீடுகள். நாம நடந்துக்கக்கூடிய விஷயங்கள், நாம வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா, நமக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தன்னால கிடைச்சிடும். கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு அதுக்கு ஏற்ப நமக்கு அந்த ஆரோக்கியமும் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது. விக்ரம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் விக்ரம் சார். வணக்கம் சார். வாங்க சொல்லுங்க. விக்ரம் சார் ஏதோ சொல்ல வந்தாரு. சொல்லுங்க சார். நடராஜன் சார் லைன்ல இருக்கு.